ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் கல்யாண வீட்டு சமையல் டேஸ்ட்டில் கேரட்டு பீன்ஸு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு கேரட்டு, பீன்ஸு, பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு. இது முக்கியமாக நம்ம இதில் சேர்க்க வேண்டியது டேஸ்ட்டுக்காக. மற்றதெல்லாம் நம்மளுடைய ஆப்ஷன். எல்லாம் கருப்பு உளுந்தில் 1/4 டீஸ்பூனும் கடலப்பருப்பில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விருப்பப்பட்டால் இதே மாதிரி பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். 2 விசில் மிதமான சூட்டில் வச்சிடணும். தண்ணி மட்டும் பார்த்து வைக்கணும். நம்ம இந்த காய் முழுகிற அளவுக்கு வச்சா சரியாக இருக்கும். தண்ணி அதிகமாக வச்சிட்டாலும் தண்ணி வடிகட்டுற மாதிரி இருக்கும், குறைவாக வச்சாலும் அடி காந்திடும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். 2 விசில் வச்சாச்சு. தண்ணி லைட்டாக இருக்குது. இப்போ காய்க்கு தேவையான உப்பு சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு ஓப்பனில் வச்சோன்னா அந்த தண்ணி சுண்டிடும். ரொம்ப லைட்டாக தான் தண்ணி இருக்கும், ரொம்ப இருக்காது. 1 நிமிஷம் இருந்தாலே சுண்டிடும். நான் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, சிவப்பு மிளகாய் தாளிச்சிட்டு தண்ணி சுண்டுனோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கேரட்டு பீன்ஸு பொரியல் ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.